ஸோ ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் கேகே கமெண்ட்ரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயர் பற்றி வீடியோ போட்டிருக்கோம். இந்த கிராஃப்ட்லாண்ட் மேப்பில் அந்த 1vs1 இது மாதிரி நிறையா கேம் வீடியோஸ் வர்றதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க லைக்கையும் கிளிக் பண்ணிடுங்க. இது பாட்டுனாலும் டப்புன்னு அடிச்சு போட்டேன். நின்றுட்டே இருந்தான். அடுத்து என்ன பண்ண போகிறான்னு தெரில. இது பண்டில்ஸ் நிறையா இருக்கும் கைஸ். இது நல்லா க்ரேஸியாக இருக்கும் விளாட்றதுக்கு. வால் போட்டு முன்னேறி போவோம். நம்ம முன்னேறி போக வேண்டியதான். ஓடு 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 அடி. இனிமே நம்ம ஆட்டத்தை பார்த்து மயங்கணும், பயப்படணும். கொஞ்சம் குளறிடுச்சு. உள்ளுக்கு ஏறி போய் அடிச்சிடலான்னு நினைக்கேன். மறுபடியும் ஆஃப்லைனே இருப்பான். அப்படி தெரியலையே. இன்னும் ஓடுறான். ஆஃப்லைனில் இருக்க வேண்டியதாடா. ஐயோ, சரியான அடி கொடுக்குறானப்பா. அது எப்படி இது ஒன்று ஆனாவனா ஓரியனை போட்டு வந்துடுறாங்க. ஓரியன் அங்கிட்டு போங்க. அடி இடை 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 ஒரு அடி. ஷார்ட் ரேஞ்ச் வச்சு வேறு அடுத்துரு. அவசரப்பட்டு தொலைஞ்சு லாங் ரேஞ்ச் மட்டும் பெரிய இவன் மேலே விட்டான்ட்டேன். அடிச்சிருவான் போலையே. அவ்வளோதான், செத்துருவேன்னு நினைக்கேன். தக்குவப்படாங்க. கொஞ்சம் ஆட்டத்தில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி போச்சு. சரி, இப்போயாச்சும் ஒரு ஷார்ட் ரேஞ்சு ஒரு லாங் ரேஞ்சு எடுத்துகிட்டு போக வேண்டியதான். இவ்வளோ அவனே ஷார்ட் ரேஞ்ச் எடுக்கிறான். அப்போ நான் மட்டும் எப்படி ஷார்ட் ரேஞ்ச் எடுக்காமல் இருக்க முடியுமா? அதான் எடுத்துட்டேன் காய்ஸ். எடுத்துகிட்டு போய் இன்றைக்கு ஒரு அடி அப்படின்னு அடிக்கலாம்னு நினச்சேன். அடிப்போம், வேறு வழி இல்லை. எடுத்தாச்சு. லோவல் எடுக்க மாட்டேன் தான் ஒரு நின்னேன். இப்போ போய் இறங்கணும். போய் அடிச்சிடலாம். என்ன ஷார்ட் ரேஞ்ச் இல்லைன்னு நினச்சாரியா பாய்ஸா? வச்சுருக்கேன்டா, எல்லாம் வச்சுருக்கேன். பாயபுள்ள என்ன இப்படி அடிக்கிறான்? தம்பி, நடுவில் மெடிக்கெட் சுற்றிட்டு இருக்க. இவனை அடிச்சு இன்னைக்கு மண்டையை உடைக்கணும். சுற்றிக்குள்ள வேலை போட்டுருக்கணும். காண்டு எதுறீங்களா? அவன் ஓரியன் கேரக்டர் சோனியா கேரக்டர் யூஸ் பண்ணி வந்துட்டாங்கிட்டே. ஓடு, மண்டையை உடைச்சாச்சு. சொன்னாவில்ல, நெத்தி அடி மண்டல் அடி. ரவுண்ட் 4. எதுவும் எடுக்கணுமா? எதுவும் தேவையில்லை. காலம் எடுக்க மாட்டேனே. இப்போ தான் எல்லாம் ஞாபகம். டக்குன்னு போய் அடிச்சுட்டு மேட்சை முடிச்சுட்டு வந்துட வேண்டியதான். வீடியோ அப்லோட் பண்ணேன். எல்லோ அடடே வந்துட்டான். எவ்வளோ அவனும் ஷார்ட் ரேஞ்சு லாங் ரேஞ்சு எல்லாம் எட்டு வந்திருக்கான்னு நினைக்கேன். ஏறி அடிச்சிருவோம். போச்சு, ரீலோட் ஆகலை. ஓரியன் கேரக்டர் அவன் யூஸ் பண்ணாங்க. போட இவனும் கண்ணை மாற்றிட்டான். எல்லாம் எஸ்யூரி எடுத்து ஒரே மாதிரி எல்லாராலையும் ஆட முடியாது. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு கண் வரும்டா. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு கண் வராது. எனக்கு M1 AA7 வராது. இறங்கி அடிக்கணும். ஆனால் அதுதான் கொஞ்சம் கவலையாக இருக்குது. அவன் அடிச்சிருவான். கொஞ்சம் ஓவராக இறங்கினான்.
ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்கும் போது திடீர்னு வந்து அடிக்கிறானப்பா. பயங்கரமான ஆளாக இருக்கும் போல. ஆனால் அவனுக்கு நோட்டிஃபிகேஷன் வேறு வருது. அடிக்கணும் வடவில்லை சார். இது என்ன லைஃப் கேரக்டர் யூஸ் பண்ணால் இது ஆக மாட்டேங்கி. ஏன்னா டப்புன்னு இல்லை ஹச்பி போகுது, ஈபி போகுது, அவ்வளோ ஈபி போகுது. ஏன் அப்படி போகுது? சம்மந்தமே இல்லை. பயங்கரமான ஆளாக இருக்கும் இங்கே. எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் எடுத்தாச்சு. ஐயோ வெஸ்ட்டை மாற்ற மறந்துட்டேன். பயங்கரமான டேமேஜ் வாங்கியிருக்கு. சரி வாங்க முன்னேறி போய் அடிப்போம். இந்த நேரத்தில் மனசுக்குள்ளே ஓடுவது குத்துப்பாட்டு.